வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எமது நோக்கம் இந்தியாவை காப்பாற்றுவதோ அல்லது மோடியை காப்பாற்றுவதோ அல்ல என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வுக்கு பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரின் வருகை குறித்த கேள்விக்கு மேலும் பதில் அளித்த அவர், மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி இந்திய பிரதமருடன் உரையாடலை மேற்கொள்ளவுள்ளார். இந்திய பிரதமரின் வருகை வெறுமனே மீனவர் பிரச்சினைக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல. இந்தியாவுக்கும் எமக்கும் எந்தவித பகையும் இல்லை. இந்திய மீனவர்களுக்கும் எமக்கும் எந்தவித கோபமும் இல்லை. இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட ட்ரோலர்களை பயன்படுத்தி உங்களது கடற்பரப்பில் செயல்படுவது சரியான வேலையல்ல. வடக்கில் உள்ள கடற்பரப்பை முற்றாக அழைத்து ஒழிக்கும் நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தால் இன்னும் 10 முதல் 15 ஆண்டுகளில் கடல் பாலைவனமாக மாறுவதை தவிர்க்க முடியாது. இதனை யாரும் அனுமதிக்க முடியாது. எனது வேலை இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ, இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ, இந்திய பிரதமரை பாதுகாப்பதோ அல்ல. எமது மீனவர்களை பாதுகாப்பதே எனது பணி. அந்த வேலையை நான் சரியாக செய்கின்றேன் என்று நம்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார மீளெழுச்சி வேகம் அடைந்து வருகின்ற போதும் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடியதாகவே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்வதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானது என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் ஊடக பேச்சாளர் ஜூலி கோசான் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவானது 3வது மதிப்பாய்வை அங்கீகரித்த உடனேயே இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக 4வது தவணைக்கான $334 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இலங்கைக்கான மொத்த நிதியுதவியை $1.34 பில்லியன் காணப்படுகின்றது. அதே நேரம் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்கள் பலனளித்து வருவதோடு பொருளாதார மீளெழுச்சியானது வேகமடைந்து வருகின்றது. அத்துடன் இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது. வருமானத்துக்கான சூழல் மேம்பட்டு வருகின்றது. வெளிநாட்டு கையிருப்பும் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது 2024 5% எட்டியது. மேலும் 2 வருட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் 5% எட்டியமையும் முக்கியமான விடயமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டில் பொருளாதார மீளெழுச்சியானது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் மேற்படி முன்னேற்றங்கள் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் மிகவும் சாதகமானவையாகும். இவ்வாறாக நேர்மையான நிலைமைகள் காணப்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாகவே உள்ளது. எனவே பாரிய பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்ய சீர்திருத்த செயற்பாடுகளை உறுதி செய்வது மிகவும் முக்கியமானதாகும் என்றார். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளியத்த பகுதியில் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளனர். இந்த வகையில் சதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது. பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது. அதே நேரம் இன்று பல வழக்கு விசாரணைகளில் இருந்து நீதிபதிகள் விலக்குகின்றனர். இது சிறந்த சைகை அல்ல. நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பில் இருந்து விலகக்கூடாது. போலீஸ் மா அதிபர் ஒருவர் கைதாவார் என வரலாற்றில் எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தற்போது அது நடந்துள்ளது. கடந்த காலங்களில் போலீஸ் மா அதிபர்கள் கைதாகாமல் இருந்தவைக்கு அவர்களின் நேர்மையை காரணம் என கூற முடியாது. எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் 180 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 20ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பான 179 முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவில் பதிவாகியுள்ளன. இதுவரை பெறப்பட்ட 180 முறைப்பாடுகளில் 133 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 47 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆணைக்குழு தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. இந்நாட்டு மக்கள் தமது ஆணையால் ஜனாதிபதியை நியமித்து 3/2 நாடாளுமன்ற அதிகாரத்தையும் வழங்கி தமது பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் பதிலையும் எதிர்பார்த்தாலும் இந்த அரசாங்கம் எந்த வேலைக்கும் செய்ய முடியாமல் பொய் தவறாக வழிநடத்துதல், ஏமாற்றுதல், பிரச்சினைகளை தவிர்ப்பது போன்றவற்றை தொடர்ந்து வருகின்றது. மின்சாரம் தடைப்படுவதற்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் குரங்குகள் காரணமாம். நாய்களை சோறு உண்பதும் நாட்டு மக்கள் தேங்காய் சம்பலையும் சோற்றையும் அதிகமாக உண்பதுமே அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் என தெரிவித்திருக்கின்றனர். உணவும் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இவை பொறுப்பற்ற பேச்சுக்களாகும். இவை மக்கள் ஆணையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் பேச்சுக்கள் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறு பொறுப்பேற்ற சில்லறைத்தனமான பதில்களை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பட்டினியால் வாடுகின்றனர். 3 வேளை போக ஒரு வேளையும் சாப்பிட முடியாத மக்களும் காணப்படுகின்றனர். இது தவிர உணவுப் பொருட்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான பொருட்களுக்கு மேலும் வரிக்கு மேல் வரி அறவிடுகின்றனர். மறுபுறத்தில் வேலையற்ற பட்டதாரிகளை ஏமாற்றி வருகின்றனர் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். மேலும் கொரோனா காலகட்டத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டனர். கல்வி அமைச்சுக்கு முன்பாக இவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் அடித்து விரட்டப்பட்டுள்ளனர். வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டங்களின் ஸ்தாபகர்களாக இருந்து தற்போதைய ஆளும் தரப்பினர் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் இவற்றை தடை செய்ய முற்பட்டு வருகின்றனர். ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் எழுப்புவதும் இப்போது தவறாக பார்க்கப்படுகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் மக்களுடன் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மியான்மர் பகுதிகளுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் உதவி வழங்குவதற்கான முன்முயற்சியான ஆபரேஷன் பிரம்மாவை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவலில், பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரின் தலைமை ஜெனரல் மின் ஆங் ஹிலேகுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் பேசினார். இந்த சவாலான நேரத்தில் மியான்மருடன் ஒற்றுமையாக நிற்பதற்கும் நெருங்கிய நட்புடன் மற்றும் அண்டை நாடு என்ற முறையில் இந்தியாவின் திடமான உறுதிப்பாட்டை பிரதமர் மீண்டும் தெரிவித்தார். இந்த பேரிடரை சமாளிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் உதவி வழங்குவதற்கான முன்முயற்சியான ஆபரேஷன் பிரம்மாவை இந்திய அரசு தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசு ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் மியான்மருக்கு முதற்கட்டமாக நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. உணவு, கூடாரங்கள், அத்தியாவசியமான மருந்துகள் என 15 தொன் அளவிலான பொருட்களை இந்திய விமானப்படையின் C-130J விமானம் மூலம் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மகுழுந்துகளுக்கான வரியானது 25% அதிகரித்துள்ள காரணத்தால் உள்நாட்டில் மகுழுந்துக்கான விலையை அதிகரிக்க கூடாது என அமெரிக்காவில் உள்ள மகுழுந்து நிறுவனங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் நாட்டின் செலவுகளை குறைப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில் கனடா, இந்தியா, சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் மகுழுந்துகளுக்கு 25% வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இந்த நிலையில் உள்நாட்டு மகுழுந்துகளுக்கான விலையை மகுழுந்து நிறுவனங்கள் அதிகரிக்க கூடாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தனது செயற்பாடுகளுக்கு உள்நாட்டு நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்க முடியும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கு இடையில் எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெறவிருந்த போட்டி வேறு திகதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. அதன்படி குறித்த போட்டி எதிர்வரும் 8ஆம் திகதி நடத்தப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி நடைபெறும் தினத்தில் ராம நவமி கொண்டாட்டம் பல இடங்களில் நடைபெறுவதால் கிரிக்கெட் போட்டிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க முடியாது என கொல்கத்தா காவல்துறையினர் மற்றும் பெங்களூர் கிரிக்கெட் சங்கம் இணைந்து விடுத்த கோரிக்கைக்கு அமைய குறித்த திகதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய குறித்த அணிகளுக்கு இடையிலான போட்டி ஏப்ரல் மாதம்
8 பிற்பகல் 3:30 நடைபெறவுள்ளதுடன் ஏனைய போட்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளில் நடைபெறும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது.